பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். யாபேஸ் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றபடினால் அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். தாயினுடைய ஆறுதல் இல்லாமல் அவன் துக்கத்தோடு இருந்தான். அவனை பார்க்கிறவர்கள் துக்கம் வருகிறான் என்று ஏளனம் செய்திருப்பார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த யாபேஸ் வேதனையோடு இருந்த அவன் தேவனை நோக்கி உண்மையாக விசுவாசத்தோடு ஜெபித்தான். அருமையானவர்களே, என்ன சொல்லி தெரியுமா அவன் ஜெபித்தான்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்தருளும் என்று உண்மையாக வேண்டினான். அப்படியே அவனுடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டு அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவனை கனப்படுத்தினார். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தாய் தகப்பனை இழந்த நிலைமையில இல்லை இருந்தும் நீங்கள் துக்கத்தோடு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்கு தாயின் தகப்பனாய் இருக்கிறார். அன்றைக்கு யாபேசின் வாழ்க்கையிலே அற்புதம் செய்தவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டும் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்களும் அவரை நோக்கி உண்மையாக கேளுங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கப் போகிறார். உங்களுடைய செல்வத்தின் எல்லையை பெரிதாக்குவார். தொழிலின் எல்லையை பெரிதாக்குவார். உங்களுடைய நிலத்தின் எல்லைகளை பெரிதாக்கி உங்களை மேன்மேலும் உயர்த்த விரும்புகிறார். அநேகர் உங்களை காயப்படுத்தாதபடிக்கு அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சத்துரு உங்களை தொடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களை காத்து வருவார். ஆகவே எந்த தீங்கும் உங்களை அணுகாது. விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். நீங்கள் மேன்மேலும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். தேவனை நோக்கி ஜெபிக்கிற நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுடைய துக்கம் எல்லாம் மறைந்து போகும். நன்மைகளை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களை நடத்துவார். தைரியத்தோடு இருங்கள். எல்லாரும் கைவிட்டாலும் யாபேசை கர்த்தர் கைவிடவில்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்படியே செய்வாராக. சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். ஆமென்.